ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நிஃப்டி தான். நிஃப்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்குது. இதுதான் நம்ம காலையிலேயே நம்மளோட டெலிகிராம் சேனல்லயும் போஸ்ட் பண்ணியிருப்போம். பர்ஃபெக்ட்டா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து புல் பேக் ஆயிட்டு மார்க்கெட் மேல வரும்போது 220 சம்திங்ல இருக்கிறப்ப மார்க்கெட் புட் சைடு தான் வரும். டவுன் சைடு சப்போர்ட் கீழ தான் இருக்குது. சேனல் பேட்டர்னோட லோக்கு தான் வரும் மார்க்கெட்டுன்னு நம்ம கிளியராவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம் இதுல. அது எத பேஸ் பண்ணி சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. மோஸ்ட்லி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணிட்டே மேல போயிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ண முடியாம திரும்ப அகைன் மார்க்கெட் கீழ வந்த மார்க்கெட்ட இங்க டபிள்யூ பேட்டர்ன் மாரி ஃபார்ம் பண்ணி அகைன் அதே ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் மேல வந்தாங்க. ஸோ அங்க இருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டு அகைன் டவுன் சைடு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இப்போ 4த் டைமா மார்க்கெட் திரும்பவும் இங்க சப்போர்ட் ஜோனுக்கு தான் வந்தாகணும். அதனால மார்க்கெட் இந்த பிளேஸ்ல யூ டர்ன் பண்றதுக்கான ஒரு பாசிபிளே கிடையாது. அது மார்னிங்லயே தெரிஞ்சுச்சு. அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. கிளியரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. மார்க்கெட் இந்த இடத்துலருந்து மார்னிங் யூ டர்ன் பண்ணாங்க. ஸோ அங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் எதுவுமே இல்ல. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும் நல்லா கிளியரா. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா இந்த சேனல் பேட்டர்னோட லோக்கு தான் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெலிகிராம் சேனல்லயும் புட் சைடே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, பெர்சன்ஸா இருங்கன்னு சொல்லி கிளியரா இந்த இடத்துல ஒரு சின்ன மேனிபுலேஷன் பண்ணும்போதே மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிரீமியம் குரூப்லயும் மார்க்கெட் இந்த டைம்ல கரெக்ட்டா இங்க ஹை வரும்போது, நம்ம பிரீமியம் குரூப்லயும் 80ல பை பண்ண சொல்லி ஹோல்டும் பண்ண சொல்லியிருப்போம். நம்ம பிரீமியம் குரூப்லயும் இத அப்டேட் பண்ணியிருப்பேன் நான் மார்னிங்கே. அப்டேட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நல்லாவே பை ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம இங்க பை சொல்லியிருப்போம். பை சொன்னதுலேருந்து மார்க்கெட் நல்லாவே மேலேயே வந்திருப்பாங்க. அதையும் ஹோல்டு பண்ணி நம்ம வெறும் மார்க்கெட்ல எவ்வளோ பிரைஸ் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருப்போம். அது அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க போட்டிருப்பேன் 145. அதையும் மார்க்கெட் நல்லாவே வால்யூமா பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லாவே ஹை பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 225 இந்த இடத்த ரீச் ஆனோனே ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் மாரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. புட் சைடு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்காக தான் மார்க்கெட் மேல வருதுங்கிறது இந்த இடத்துலேருந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம். அத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்து ஹோல்டும் பண்ண சொல்லியிருப்போம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரும்போது கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு. அதே மாரி நம்ம அங்க வரும்போது டுடே ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருப்போம். நம்ம கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுலேருந்து மார்க்கெட் பெர்ஃபெக்ட்டா இந்த பிளேஸ்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். புக் பண்ணதுலேருந்து மார்க்கெட் திரும்பவும் ₹80க்கு வந்திருக்கும். 74 ஆல்மோஸ்ட் அங்கருந்து மார்க்கெட் திரும்ப யூ டர்ன் பண்ணது. திரும்பவும் நம்மளோட ட்ரெண்ட் லைன் தான். அதில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் டைம்லயும் இதில ஒரு அட்டெம்ப்ட் வச்சு 7த் டைம் கிட்ட மார்க்கெட் திரும்பவும் மேல புல்லிஷா பிரேக் அவுட் பண்ணி, அதாவது இந்த காசுல பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் மேல போயிட்டு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது. பட் இது ரொம்பவே ரிஸ்க்கு. மார்க்கெட்ல மேனிபுலேஷன் பண்ணி என்ன வேணா நடக்கலாம். ஸோ அந்த மாரி ட்ரேட் நம்ம எடுக்க வேணாம். ரன்னிங் கேண்டில் இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுலயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவா இருந்தாலும் லைவாவே அப்டேட் பண்ணுவேன் பிரீமியம் குரூப்ல. அண்ட் இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ மார்க்கெட்டுக்கு நிஃப்டில என்ன பாசிபிள் இருக்கும்னா, மார்க்கெட்ல இதுவரைக்கும் உங்களுக்கு கிளியரா பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் மாரி தெரிஞ்சுச்சு. பட் மார்க்கெட் இந்த இடத்துலயே பிரேக் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்ப நல்லாவே டவுன் சைடு வராங்க. ஸோ டார்கெட் இன்னும் மார்க்கெட் கீழ வந்தாங்கன்னா, எதுவா இருக்கிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பா இந்த இடத்து வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது இங்க இருக்கிற பிளேஸ் இந்த கேப்பும் ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அது மார்க்கெட் எப்படி வேணா ஃபில் பண்ணலாம். ஒண்ணு கேப் டவுன்ல மார்க்கெட் இந்த 24,000 ஓப்பன் பண்ணலாம். இல்லன்னா ரன்னிங் மார்க்கெட்ல கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்போ நீங்க கரெக்ட்டா இந்த மாரி நீங்க ட்ரா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே கிளியரா ஸ்ட்ரக்சர் தெரியும். மார்க்கெட்ல இப்போ பார்த்தீங்கன்னா, பிளேஸ்லேருந்து மார்க்கெட் இப்போ இங்க தான் வராங்க. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் கண்டிப்பா
சைக்காலஜி நம்பர்ல வந்து இங்க இருந்து மார்க்கெட் திரும்ப இப்படி மேலே போற மாரி காட்டி அகைன் நல்லாவே பீரிஸா வந்து 24,000 எப்போ டச் பண்றாங்களோ அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து புல்லிஷா திரும்புவாங்க. அப்படி புல்லிஷா திரும்பும்போது மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் சைடு தான் இன்னும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த வந்து கிளியரா அச்சீவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரை மார்க்கெட்ல வந்து ஹை வரும்போதெல்லாம் புட் சைடில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சப்போர்ட் வரும்போது புட் சைடு ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நான் எதுவாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் லைவாகவே அப்டேட் பண்ணுவேன் கைஸ். இதில் பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தான் தெரியுது. மார்க்கெட் வந்து இந்த சேனல் பட்டன் மாதிரியே ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டவுன் சைடு தான் இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி சின்னதாக இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி உங்களை எல்லாரையும் கொஞ்சம் ஒரு ட்ராப் கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். மேலே மார்க்கெட் போகிற மாதிரி காட்டிட்டு திரும்பவும் இந்த இடத்துல எல்லாரையும் பை பண்ண வச்சு இந்த பிளேஸையும் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து மார்க்கெட்டு அதாவது இங்கே வந்து மார்க்கெட் இப்படி பை ஆகிட்டு மேலே மாதிரி காட்டி திரும்ப மார்க்கெட்டு கீழே வரதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்தாலும் உங்களுக்கு நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன்.